நாம் நம்முடைய வீட்டில் உட்கார்ந்து தியானம் செய்யும்போது அந்த நன்மை என்பது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த பிறவியில் வெறும் நமக்காக நாம் மட்டும் செய்கிறது இல்லாமல் உலகத்திற்காகட்டும் மற்றவர்களுக்காகட்டும் ஏதாவது செய்யணும். அப்போதான் இந்த உலகத்தில் எத்தனை விஷயங்கள் எல்லாமே வாங்கியிருக்கிறோமோ அத்தனை விஷயங்களும் அதற்கு மேல்பட்ட உதவி என்பது நாம் கொடுத்தா மட்டுமே we are considered as masters, my dear friends. இந்த உடலை விட்டு வெளியே மேலே உலகங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் இந்த உலகத்திற்காக தியானம் என்பது செய்யணும். இது நம்முடைய கடமை. இந்த நோக்கத்தில் நாம் தியானம் செய்யும்போது அற்புதமான ஆழமான தியானம் என்பது நமக்கு அனுபவத்திற்கு வரும். எதற்காக வரும்? நாம் செய்கிறது இந்த உலகத்திற்காக அப்படின்னும் போது மேல உலகங்களில் சூட்ச்ம உலகங்களில் இருக்கும் மாஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம மூலமாக இந்த எனர்ஜி என்பது ஃப்ளோ பண்ணுவாங்க. ஜாஸ்தி எனர்ஜிஸ் என்பது ஃப்ளோ ஆகும்போது நமக்கு ஹீலிங் ஆகட்டும், நம்முடைய பிரச்சனைகள் தீர்வுகளுக்கு வர்றதுக்காகட்டும் எல்லாமே நடக்கும். உலக நன்மைக்காக செய்யும் போது நம்முடைய வேலைகளும் நடக்கும். அதற்காக தினமும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக இந்த நேரத்தில் கலந்துக்கோங்க தியானத்திற்கு. திஸ் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் தியான யோகம். தியான யோகத்தின் மூலம் ஆன்ம யோகத்தில் பிரவேசிப்போம். ஆன்ம யோகத்தில் யாரெல்லாம் பிரவேசிப்பாரோ அவருடைய பிறவி இந்த பிறவியே கடைசி பிறவியாக மாறி முக்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.